எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் சில்லி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பச்சை மிளகாய் பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கனை போனோட எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், நெக்ஸ்ட் 2 வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறேன். அடுத்து 1 வெங்காயம் மெலிசா நறுக்குனது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனை 1 மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ நம்ம சிக்கனை சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு, அடுத்து கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை போடுங்க. மெதுவாக ஊற வச்ச சிக்கனை சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன்ல தண்ணி ஊத்தாம அதோட ஜூஸ்லயே வேக வச்சுக்கலாம். பாருங்க, சிக்கன்ல இருந்து தண்ணி வத்திட்டு இருக்கு. சிக்கன்ல தண்ணி ஊத்தணும்னு இல்லை. பாத்தீங்கன்னா சிக்கனோட பிங்க் கலர் மாறிடுச்சு. இப்போ கடாயை மூடி வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சிக்கன் வெந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு. சிக்கன் ஒரு 80% வெந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாய் கொத்தமல்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட சின்ன கொத்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா கோசா அரைங்க. கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் சேர்த்து தண்ணி ஊற்றாம கோர்ஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். நெக்ஸ்ட் அரைச்ச பேஸ்ட்டை சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கிறதுனால இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும். மசாலா நல்லா திக்காகிற வரைக்கும் வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். மசாலா திக்காகிற வரைக்கும் கடாய் திறந்து வச்சு வேக விடுங்க. அப்போ நமக்கு நல்ல திக்கான மசாலா கிடைக்கும். பாருங்க, எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணி எல்லாம் வத்தி மசாலா நல்லா திக்காயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கீறின பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். ஆந்திரா ஸ்டைல் கிரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா, அந்த அருமையான கிரீன் சில்லி சிக்கன் நல்லா காரசாரமாக அட்டகாசமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.